எவ்வளோ சம்பாரிச்சாலுமே பத்தல. எவ்வளோதான் இன்க்ரிமெண்ட் வந்தாலுமே மந்த் எண்டுக்குள்ள கையில இருக்க கேஷ் எல்லாமே காலி ஆயிடுது. மிடில் கிளாஸா பிறந்தது நம்மளோட தப்பு இல்லை, மிடில் கிளாஸாவே இருக்கிறது தான் நம்மளோட தப்பு. உங்களோட நிலைமைய மிடில் கிளாஸ்ல இருந்து மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சுட்டே இருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சுமே பத்தல. இந்த காசெல்லாம் எங்க தான் போகுது, என்னதான் ஆகுது, ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா முடிவு இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்களுமே இன்னும் 10 வருஷத்துல உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ரூல்ஸ் என்னன்னா 50-30-20 அப்படின்ற ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸ் எனக்கு முன்னாடியே தெரியுமே, இதுல நீ என்ன புதுசா சொல்லிட போற அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 50-30-20 அப்படின்ற ரூல்ஸ் உங்க சேலரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்க சேலரில இருந்து 50% உங்களோட டெய்லி நீட்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க 20%ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த கேஷை எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க 30%ல சேவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட சேலரி ஒரு 20,000 ரூபான்னு வச்சுப்போம். 20,000 ரூபாயில 50% அப்படின்னா 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு தேவையான உங்க வீட்டு வாடகையா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும், இந்த மாதிரி எதா வேணாலும் இருக்கட்டும். மீதி இருக்க 20% உங்களோட தேவைக்காக, அதாவது நீங்க எங்கன்னா வெளில போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 30% தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அந்த 30% நீங்க சேவ் பண்ணுங்க. பட் ஆனா மணியா சேவ் பண்ணாதீங்க. ஏன் மணியா சேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, மணியோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். நான் நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹிஸ்டரி ஆஃப் மணி அப்படி சொல்லிட்டு. அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. நான் மேல இருக்க ஐ பட்டன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோவோட லிங்கை சென்ட் பண்றேன். அந்த வீடியோவுமே ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்போ மணியா சேவ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கரெக்டா இருக்க 2 இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஏன் கோல்டுல உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எப்போ எங்க இருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது, ஆனா கரெக்டா வந்துடும். அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க 30%ல 5,500 நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னு பார்த்தா உங்களால ஒரு மந்த்துக்கு 1 கிராம் வாங்க முடியும். 1 கிராம் அப்படின்னா ஒரு வருஷத்துல நீங்க 1.5 சவரம் சேர்த்திருப்பீங்க. 1.5 சவரத்தோட இப்போதைக்கு இருக்க ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய் உங்க கையில வந்து சேரும். 72,000 ரூபாய் நீங்க 10 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கும். அதாவது நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமாவே நீங்க 8 லட்சம் ரூபாவை சேர்த்து வச்சிருவீங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து இன்வெஸ்ட் இன் ரெக்கரண்ட் டெபாசிட், அதாவது ஆர்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஏன் ஆர்டில இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அது எப்போ வேணாலுமே நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் உங்க கையில ஒரு 500 தான் இருக்கும். 500 நீங்க ரெக்கரண்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்ல 8-7% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு திருப்பி வரும். அதாவது ஒரு 80,000 ரூபாவை நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆர்டியை பத்தின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெக்கரண்ட் டெபாசிட் பத்தின ஃபுல் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ நீங்க பார்த்த இந்த 2 சேவிங் மெத்தட்லயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20K சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தானே தவிர மற்ற எல்லாருக்குமே கிடையாது. நீங்க ஒரு 30K வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது உங்களுக்கு சூட் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. Stay happy, stay positive, stay healthy. Thank you for watching this channel.